கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 36வது வசனம். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவருடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் என்று தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார். அப்போது அதோடு மட்டுமில்லாமல் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று. அப்போது எந்த விதத்திலும் ஒரு மனுஷனை பெரியவனாய் மாற்றுவது ஆண்டவருடைய காருண்யம்தான், அவருடைய கிருபைதான். ஆகவே அவருடைய அன்பும் இரக்கமும் உங்கள் மேலே என் மேலே இருப்பதும் உண்மைதான். ஆகவே எப்படி என் மேலே கர்த்தர் அன்பாக இருக்கிறார் என்றால், நமக்காக, உனக்காக, எனக்காக, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி அணுவணுவாக மரித்தார். அதற்கு காரணம் நம்முடைய பாவங்களின் நிமித்தமாகத்தான் அவர் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார். அப்போ நான் அந்த பாவத்தின் நிமித்தமாக தண்டனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தானே அவர் சிலுவைக்கு சென்றார். அதன் மூலமாக கிறிஸ்துவனுடைய அன்பு வெளியரங்கமாய் மாறிவிட்டதே. ஆகவே உங்களையும் என்னையும் தேவன் அளவில்லாமல் நேசிக்கிறார் என்பது உண்மை. அதோடு மட்டுமல்ல, அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் யார் யாரோ உயர்ந்து கொண்டு இருக்கிறதை, வசதி வாய்ப்பில், படிப்பில், வேலைகளில், பதவிகளில், பட்டங்களில், இப்படி உயர்வான ஒரு நிலையில் இருக்கிற மனிதர்களை பார்த்து நமக்கு கூட ஒரு கேள்வி எழும்புகிறது, ஏன் அவர்கள் எல்லாம் உயர்கிறார்கள், கடவுள் என்னை உயர்த்தவில்லையே என்று. அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய காருண்யம் உங்கள் மேலே என் மேலே இருப்பதால் அவரால் உயர்த்தப்படுவது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய உயர்வை நாம் தேடுவதல்ல, நமக்கு உண்டான மேன்மையும் உயர்வும் அவர் மூலமாகத்தான் வரும். அதுதான் சரியானது, ஆரோக்கியமான வளர்ச்சி. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்புவோம், அவருடைய காருண்யம் என் மேலே இருக்குது, அது என்னை நிச்சயமாக உயர்த்தும் என்று. ஆகவே சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தெய்வம், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்வு உயரும், பொருளாதாரத்தில், குடும்ப வாழ்வில் நீங்கள் நிச்சயமாக உயர்வீர்கள். ஒரே ஒரு காரணம்தான், ஏதோ நம்முடைய நீதி நிமித்தம், நம்முடைய உபவாசத்து நிமித்தம் அல்லது நம்முடைய ஜெபத்தின் நிமித்தம், இது எல்லாம் நல்லது, ஒன்றும் தவறானது கிடையவே கிடையாது. அப்போது எப்படியா உயர்வு அப்படின்னா, அவருடைய காருண்யத்தினால தான் நான் உயர்த்தப்படுவேன். அதுதான் சத்தியம். ஆகவே அவருடைய காருண்யம் நம்ம மேலே அளவில்லாமல் இருப்பதால் நாம் உயர்த்தப்படுவது நிச்சயம். இன்றைக்கி இருக்கிற நிலைமையவே பார்த்து கணக்கு போடாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை வச்சு கணக்கு போடுங்க, கர்த்தருடைய கிருபையை வச்சு கணக்கு போடுங்க. அந்த கணக்கு தப்பு கணக்காய் மாறாது, அது உங்களுக்கு உயர்வின் கணக்காகத்தான் இருக்கும். ஆகவே இந்த வார்த்தையை நம்பி இந்த நாளிலே மற்ற காரியங்களை தொடங்குங்கள், நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியப்பா. உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கும் ஆண்டவரே. எங்களை சிறியவனாக்குவதற்கு உலகமும் மாமிசமும், ஆண்டவரே, இந்த உறவுகளும் எத்தனையோ முயற்சி எடுக்கிறது. ஆனால் உம்முடைய காருண்யம் எங்கள் மேலே இருக்கிறபடியினால் ஆண்டவரே, அந்த காருண்யம் என்னை உயர்ந்த மனிதனாக மாற்றும் எல்லா விதத்திலுமே. ஆகவே அப்படிப்பட்ட உயர்வின் வாழ்வை இந்த நாளிலே எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய அளவற்ற கிருபையும் காருண்யம் அவர்களை உயர்த்தி கொண்டே இருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.